கரெக்டா ஒரு அம்மன் கோயிலுக்காக சொன்னோம். அம்பிகை இந்த உலகத்தின் தாய். இந்த உலகத்தில் உயிர்கள் செழிக்க வேண்டுமானால் மின்னல் வேணும். இடி மேகம் திரண்டு இடி மின்னல் மழை பொழிந்தாதான் பூமியில உயிர்கள் தோன்றும். அதனால அவங்க அந்த ஒப்பீடு ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல்ல சின்னம் சிறிய மருங்கனில் சாட்சிய செய்யப்பட்டும் மின்னல் போல அப்படி கொடியிடையும் அம்பாள். அதுல சிவந்த பட்டாடை அணிஞ்சிருக்கா. சின்னஞ்சிறிய மருங்கனில் சாட்சிய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முடையும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பாழமுதுவிட்டி பராமரிக்கிற கருணையினால அம்பிகை மாறானது மிக திரண்டு பால்வன பொழியும் நிலையோடு இருக்கும் சதாசர்வ காலம். அப்படி அங்க பெண்ணம்பெரிய முளையும் முத்தாரமும் மேல முத்தாரம் போட்டிருக்காங்க. பெண்கள்லாம் முத்தாளான்னு நகைகளை போட்டிருப்பாங்க இல்லையா? முத்தாரம். பிச்சி மொய்த்த கண்ணங்கரியும், பிச்சி பூன்னு ஒரு பூ இருக்கு. அதுல தேன் இருந்துகிட்டே இருக்கும். வண்டு போய் அதை மொய்க்குது அது மேல. அம்பியுடைய முடி எப்படி இருக்குன்னா கார்மேகம் போல இருக்கு. ஏன்னா அவளே கருணை வடிவானவள். மழை பொழிய வேண்டாம், மேகம் வேண்டும், மின்னல் வேணும். ரெண்டுமே அம்பாள் மேனில நம்முடைய அபிராமி பட்டர் அப்படியே பார்க்கிறார். கண்ணங்கரிய குடலும் கருகருன்னு அம்பாளுடைய முடி. பிச்சி மொய்த்த அந்த தேன் சொட்டுகின்ற அந்த பிச்சி பூக்களை சூடிய கண்ணங்கரிய குடல் முடி. அம்பிகைக்கு 3 கண்கள் உண்டு. நெற்றிக்கண் உடையவர் 5 பேரு. அதுல சிவன், முருகன், விநாயகர், வீரபத்ரர், அம்பிகை. சிவன், அம்பிகை, விநாயகர், முருகர், வீரபத்ரர் இவங்களாம் 3 கண்கள் உடையவர்கள். ஆக அம்பிகை முக்கண், 3 கண்கள். சின்னஞ்சிறிய மருங்கு இடையில் சாற்றிய செய்யப்பட்டு பெண்ணம்பெரிய முறை முத்தாரம் பிச்சு மொய்த்த கண்ணங்கரிய குடல். கண் 3. இதை கருத்தில் வைத்து, கருத்துல மனசுல இல்ல, கருத்திருத்தி கருணையின் கருத்து இருத்தி இறைவன் நாம் உய்ய வேண்டும் என்று கருத்தில் இருத்தியதால் கருத்து இருத்தியது கருத்திருத்தின்னு வரும் அந்த உருத்திரிய காலத்தை பாடல. அதுபோல இந்த அன்னையுடைய திருவுருவத்தை கருத்திலே இருத்தி உட்கார வச்சு கருத்திருத்தி இருக்காங்க இல்லையா? அது போல தன்னந்தனி இருக்காங்கல்ல, சிவனேன்னு அம்பிகேன்னு அவ முன்னால உட்கார்ந்து மனம் லயிச்சு கருத்தொன்றி இருக்கிறது போல தவம் எதுவும் இல்லை. தவம்னா என்ன? அந்த பிரபஞ்ச காரணியை நினைத்து அவளை கருத்தில் இருத்தி அமைதியா தனிமையா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இணையான தவம் இல்லை அப்படிம்பாரு அபிராமிப்பட்டது. சின்னம் சிறிய மருங்கினில் சாட்சிய செய்யப்பட்டும் பெண்ணும் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணும் கரிய குழலும் கண் 3 கருத்தில் வைத்து கண்ணும் தனி இருப்பார்க்கு இது போலும் தவம் இல்லையே. தன்னந்தனி இருப்பார்க்கு கருத்து இருத்தே தன்னம் தனி இருப்பார்க்கு இது போலும் தவம் இல்லையே. அது வேற லெவல். ஆகையுடைய இந்த ஆதிசங்களுடைய ஸ்லோகஸ் எல்லாம் வரும் அப்படியே மேல இருந்து. அதாவது பாதாதி கேசம் கேசாதி பாதம்னு வர்ணனை இறைவனுடைய உருவத்தை
ஏன் அந்த யாகசாலை எல்லா இடத்துலயும் வடமொழி பயன்படுத்தப்படுதுன்னா, அதுல ஆதிசங்கருடைய அங்க வர்ணனைகளை போல அந்த இறை திருமேனி உருவத்தை அப்படியே கொண்டு நிறுத்துவார் ஆதிசங்கர். ஆனா இவங்க தவளை கத்துற மாதிரி கத்திட்டு போயிடறாங்க. இந்த சர்வசாதகம் பண்றவன் அப்படியே அந்த பேசும் பொழுது ஓம் கிரீம் கிரீம் ரத்ன கிரீடாயை நமக அப்படியே அன்னை ரத்தனங்கள் பதிந்த கிரீடத்தை அணிந்தவழி அப்படியே தமிழ்ல சொன்னா அந்த பீஜம் அதேதான். ஏன்னா ஓ தமிழ் எழுத்து, இம் தமிழ் எழுத்து, லா தமிழ் எழுத்து. அங்க சான்ஸ்கிரிட் எங்க வந்துன்னே தெரியல. நம்மளுக்கு மொழி பாகுபாடு எங்க நுழைக்கன்னு தெரியாத முட்டாள்தனமா நம்ம இருக்கோம். அங்க அந்த ஓம் ஐம் கிளீம் ஸ்ரீம் அது காமன். அது பீஜம்னு பேரு. பீஜ மந்திரம், பீஜத்தோடு மந்திரம் சொன்னாதான் பயன். அவள் ரத்தினங்களால் அழகுபடுத்தப்பட்ட கிரீடத்தை அணிந்திருக்கிறாள் அன்னை. அதே போல தமிழ இரண்டாவது சொல்றாரு, 100 கோடி சந்திரன்களை போன்ற குளிர்ச்சி மிகுந்த முகத்தை உடையவள். அவருடைய புருவமும் மன்மதனுடைய வாயிலே தொங்கக்கூடிய அந்த தோரணம் போல் வளைவாக இருக்கிறது. அவருடைய மூக்கோ எல் பூவை போல மிக எளிமை அழகாக இருக்கிறது. அம்மா அப்படியே அம்மா நீ ரத்தன கிரீடத்தை அணிந்திருக்கிறாய். உன்முகமோ 1000 கோடி சந்திரனை போன்ற வட்டமாகவும் குளிர்ச்சியான ஒளி தரக்கூடியதாகவும் இருக்கிறது. உன்னுடைய புருவமோ மன்மதனுடைய வாயிலே தொங்கக்கூடிய தோரணங்களைப் போல வளைவாக அழகாக இருக்கிறது. உன்னுடைய நாசியானது எள்ளுப்பூவை போல இருக்கிறது. உன்னுடைய அந்த கற்பூரமும் லவங்கமும் வெற்றிலையும் பார்க்கும் கடந்து நீ அந்த வெற்றிலை உண்டதால் உன்னுடைய உதடு சிவந்து மிக அழகாக இருக்கிறது. அப்படியே அங்கவர்ணா வேற லெவலா இருக்கும். கைலாஸ் அந்த லலிதா சகஸ்ரநாமத்துல அன்னியுடைய அங்கவர்ணனை வேற லெவல். அப்படியே படிக்க 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 என்ன ஆகும்னா, நம்ம மனசுல அந்த உருவம் வந்துடும். அந்த நிலை அபிராமி பட்டர் அந்த அப்படியே அம்பிகை அப்படியே பார்த்து பார்த்து கோயில் போறோம், அம்மாவை பாக்குறோம், கலையாத கல்வியும் குறைய பாடிட்டு ஓடிக்கணும். இனிமே வரக்கூடாது. அதுதான் அம்மா. அம்மாவுக்கு எவ்வளவு அழகான கிரீடம், எவ்வளவு அழகா பூ வச்சிருக்காங்க, எவ்வளவு நேர்த்தியா அம்மா புடவை, எவ்வளவு நேர்த்திய பூமாலை அப்படியே ரசிச்சு ரசிக்குள்ள கருத்தில் அந்த உருவம் பதிஞ்சிடும். அந்த சமயத்துல உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அது அப்படி மட்டும்தான் தெரியாது. அதுதான் சொல்லுவாங்க, கூட்டத்தோட போய் சாமி கும்பிடக்கூடாது, போனால் ஐக்கியம். அதான் தன்னந்தனி இருப்பார்க்கு. வழிபாட்டுக்கு செல்லும் பொழுது தன்னந்தனியா போய் நிம்மதியா கும்பிடும். கூட்டம் சேட்டுக்கு போனாக்க கண்டவன்லாம் நம்மளை கும்பிடுவான், நம்ம கண்டவன்லாம் கும்பிடுவான், போன காரியம் நடக்காது. அதனால அவரு எது தவம், தவம்னா என்னங்கிறதுக்கு இந்த பாடம். இன்னும் பெரிய மருங்கினில் செய்யப்பட்டும் இன்னும் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னும் தனியிருப்பான் இதுபோலும் தவம். அருமையான பாடல் இல்ல கைலாஸ்? நானும் எவ்வளவு இதெல்லாம் அனுபவிக்காது. சும்மா போய் உட்கார்ந்துட்டு உதிக்கின்ற செங்கதில் உச்சிக்கிரகமுனருடைய ஒரு மதிக்கின்ற மாணிக்கம் மாதளம் ஆத்தாளை எங்கள் அபிராம. என்னடா அபிராமி அந்த அடிப்படி சரி என்ன பண்றது? அதுகளுக்கே அபிராமி அந்த அடி முழுசா படிக்கணும், அவங்க கஷ்டம் தீரணும். எப்படி படிச்சா கஷ்டம் தீரணும் சொல்றதுக்கு நாதி கிடையாது உலகத்துல. அப்ப அந்த கலந்து கலந்து
அந்த ஆண்டாள் நாச்சியார் நேத்து போய் அப்படியே எப்பவும் போனா இந்த பாடல் அப்படியே லயிச்சு வீரநாராயண்கிட்ட பாடுவேன், பக்குவரம் ஆர்வம். நேத்து அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். மறுபடியும் போய் நின்று ஆர்வம் தமிழ பூணாருமோ திருப்பவள செவ்வாய்தான் இருக்குமோ மறுபொசித்த மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் புற்று கேட்கின்றேன் சொன்னாடி கெஞ்சரா ஆண்டாள் சங்கே இந்த மறுபொசித்த மலையை கொடையாக பிடித்த உயிரிலை காப்பாற்றும் இந்த மாதவனுடைய உடலிலே, ஏன்னா கற்பூர தைலம் பூசிப்பாங்க ரங்கநாதன், கற்பூர வாசம் அடிக்குமோ இல்ல தாமரை பூ அவன் அணிந்ததுனால் அந்த வாசனை அடிக்குமோ, அவருடைய உடல் அந்த வாய் உமிழ்நீர் இனிக்குமா இருக்குமா, என்ன ஒரு லைஃப் இல்ல. நம்ம போய் ரங்கா பற்றைய ஒழுங்கா பாத்துக்க, ஆளுங்க ஒழுங்கா வரணும், ரங்க நீ வாடா இதெல்லாம் எதுடா படிச்ச பாரா, நான் வந்துட்டா எல்லாம் வந்துருந்தா என்ன அப்படி இருக்கீங்க. போனா ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு போனா 8 அத்தஞ்சா முடிச்சுதான் வெளியே வரும் கைலாசு. நேற்று அவதியா கொஞ்ச நேரத்துல இருந்தாலும் பார்த்து ஓடியாந்துட்டேன். ஆமா, அதனால இதெல்லாம் வேற, ஆன்மீகம் வேற, ஆன்மீகம் வேறு, சமயம் வேறு, வகுப்பெடுக்கிறது வேறு, பாட்டு கேட்கறது வேறு, பாட்டு பாடுறது. ஆன்மா உயர்நிலையிலிருந்து உயர்வான ஒன்னை பாக்குறது தான் ஆன்மீகம். ஆன்மா இறைவனுக்கு இணையான தன்னை ஒரு இமேஜுக்குள்ள உயர்மான இடத்துல வச்சுக்கிட்டு, ஆண்டாள் நாச்சியார் கேட்ட மாதிரி மணிவாசகர் கேட்கிறாருல்ல, செத்திலே அந்த திரிதறின்றி செத்திடவாரு செத்திட முடியாதே, எனக்கு சாகவாத அவன் மூஞ்சிய பார்க்க முடியல. கைலாஸ்க்கு அந்த நிலையை ஏற்பட்டது இல்ல, போயிருந்திருக்கணுங்கய்யா, உயிரோடு இருந்ததே தப்புங்கய்யா. இல்ல இல்ல ஐயோ, அந்த அவங்க கேட்ட செத்திட பணியா என்னன்னா, அந்த உங்களுடைய அடியார் நடுவில் இருக்கும் வரல என் மெய்யடியார்கள் நடுவில் இருக்காதும் நான் இப்படி திடீர்னு என்ன செத்து போக வச்சிருங்கிறாரு. அடியாரோட கூப்பிட்டு ரெண்டாயும்பாரு மீனிங். அந்த செத்திரப்படியா மீனிங் வந்து குறிஞ்சான சம்பந்தருக்கு தெரியும், இல்லன்னா சாவிடான் இருப்பாரு. என்ன செத்திட பணியாய், அறியாமை செத்திட பணியாய், அஞ்ஞானம் செத்து போன்னு சொன்னாரு. ஆமா, செத்திலா பத்தி எழுதிருக்காங்களா? ஆமா, செத்திலா பத்தி. ஐயா, திருவாவடுதுறையில ஆடூரையா போட்டோ வச்சிருக்காங்கய்யா. ஆடூரையா போட்டோ? ஆமா, சன்னிதான போட்டோ பக்கத்துலயே ஆடூரையா போட்டோ வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, நான் 4 நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன். போயிட்டு சன்னிதானத்தை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு. ஆடூரையா முகம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தான் ஐயா தெரியுங்க ஐயா, போட்டோ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வீடியோ எல்லாம் வந்திருக்காரு இல்லைங்கய்யா? வீடியோல வந்திருக்காரு, யூடியூப்ல எல்லாம் இருக்குல்ல, நீங்க பேசியிருக்காருங்கய்யா. அவர் வேற, ஆடூரையாவுடைய தம்பி அவரு. அவரு ஐயாவுடைய உடன் பங்காளி. அவர் அருணகிரிநாதர் ஐயா தானே ஐயா சொல்றீங்க? அருணகிரி நம்ம சன்னிதானம், ஆடுரையா வேற, சன்னிதானம் இது 292 நம்ம குருநாதர். ஆமாங்கய்யா, நீங்க ஆடுரையான்னு சொல்றது யார? ஆடுரையா தனி, அவரு வேற. அவரு மதுரையில அவரு கிடையாதா? ஆஹா, ஆடுரையா வந்து அது வேற. சன்னிதானத்துக்கு எல்லா ஆதீனங்களுக்கும் ஐயா தான் சித்தாந்த ஆசிரியர். ஐயா, இப்ப நீங்க ஆடுரையான்னு சொல்றது யாரைங்கய்யா? அவரு இன்னாரு காட்ட முடியாத கடவுள், ஏன்னா ஒரு போட்டோவை யாரையும் எடுக்க விடல. அவர் சன்னிதானம் கிடையாதுங்களா? சன்னிதானம் என்னுடைய ஞானாசிரியர், அவர் என்னுடைய ஞான தந்தை ஆடுரையில். சரிங்க, அங்க சன்னிதானத்தை போட்டோ வச்சிருக்காங்க. ஆமா, சன்னிதானம் இருப்பாரு மடத்துல.
திருக்கச்சிந்திர என்னுடைய பழைய போட்டோ வச்சிருப்பாங்க. சரிங்க. அது மொட்டை அடிச்சுட்டு வேற மாதிரி இருக்கும். சரிங்க. அது ஓடி போனாலும் போட்டோ இருப்பாங்க, செத்து போனாலும் போட்டோ இருப்பாங்க. அது ஏன்னா திருவாவூருக்கு தருமபுரம் எல்லாத்துக்கும் சன்னியாசம் கொடுக்கறது மதுரை தான். எல்லாத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கே குருபீடம் மதுரை தான். அதனால அது வேற. அப்படியா? ஆமா, ஆடுடைய போட்டோவே இல்லையே யாருக்கு. உங்க இதுல மாட்டிருக்கீங்களே, கம்பெனில மாட்டினது? அது நீங்க திருவாரூர்ல பார்த்தவர் அவரு. சன்னிதானமா? சன்னிதானம். நான் அவரைத்தான் நீங்க ஆடூர் ஐயான்னு இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேங்க. அப்ப ஆடூர் ஐயாங்கிறவரு குருநாதர் இல்லையா? சித்தாந்த வகுப்பு எடுக்கிறவரு. சித்தாந்த வகுப்பு எடுக்கிறவங்களா இல்ல, அவரு சைவ சித்தாந்த ஞான சரபம்னு அவருக்கு அவங்க ஆசான் பட்டம். அவர் ஆனா மதுரையில தான் இருக்காருங்களா? அவரு சொந்த ஊரு ஆடூர், திரு ஆடூர். சரிங்க. அங்க கோயில் பூஜை எல்லாம் விட்டு நான் பிராமணனுக்கு சைவத்தை கொடுக்கணும், தீட்சை போக்குவரத்து பக்குவான்மாக்களை உருவாக்கணும்னு திருச்சி போயிருக்காரு. திருவாரூர் எல்லா இடத்துலயும் ஐயா வச்சு எல்லாம் துட்டு பார்க்கவும் கடைசியா எங்கேயும் கண்காணாவும் போயிட்டு ஈரோடு வந்தாரு. சரிங்க. ஈரோடு சோமசுந்தரன் டெக்ஸ்டைல்ஸ் ஈரோட்ல ஒரு மிகப்பெரிய ஜவுளி நிறுவனம் இருக்கு. சரிங்க. அப்ப ஏங்க தியாகராஜன் தீட்சை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதா ஆடூர் ஐயாவா சன்னிதானமா? ஆடூர் ஐயா. சரிங்க சரிங்க. ஆனா சன்னிதானம் தான் தீட்சை கொடுக்கணும்? இல்ல இல்ல இல்ல, ஆடூர் ஐயா அது வேற. அதெல்லாம் வேற தீட்சை. அது நயனம் அதெல்லாம் வேற. இங்க யாரும் தீட்சையே பெறல. இவங்க சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் கத்துட்டு இருக்காங்க. சரிங்க. தொட்டு நமச்சிவாயம் திருநீர் வைக்கல, இது பேருக்கு மாற்றது, பேர்த்து எடுங்க பேரிடுவீங்க, அவ்வளவுதான். சரிங்க. அது ஒண்ணு அதுக்கு பேரு ஸ்பஞ்ச தீட்சைன்னு பேரு. சரிங்க. சும்மா விளையாட்டுக்கு எல்லாரும் நமச்சிவாய ஓம் எல்லார்ட்டையும் நமச்சிவாயம் சொல்லி திருநீர் வச்சீங்கன்னு சொல்றதெல்லாம் வாசக தீட்சை, ஸ்பரிச தீட்சை, ஞான தீட்சை மூணுமே அதுலயே முடிஞ்சிருச்சு. சரிங்க. சஸ்பென்ஸ் அது. சும்மா எல்லாருக்கும் திருநீர் அடிச்சுட சாமி விட்டுருக்காரு. அது வேற. அதெல்லாம் இது முகிழ்ந்ததுல தீட்சை என்பது நடந்ததே நமக்கு தெரியாது. இதெல்லாம் சடங்கு. திருநீர் வச்சுக்கிறதே சிவனுக்கு பூஜை அப்படின்னா சடங்கு. சடங்கு சடங்கு விற்பனர்கள். நம்மள போற போக்குல பணக்காரங்கிட்டு போறாங்க. ஞானத்தாலும் அறிவாலும் திருவருள் கண்ணே நமச்சிவாய இடமாள். ரைட், ஓகே. வாரியார் சாமி சொன்ன மாதிரி ஒரு இரும்புக்கு கல்லுக்கு திருநீர் வச்சா கூட அது நமச்சிவாய ரோட்ல ஆடிக்கிட்டு தெரியும், அவ்வளவுதான். ஆடூர் ஐயா அவரு என்னுடைய ஆசான். அவரு நம்ம 5 வருஷம் அவரு கூட மடத்துல இருந்தோம் இல்ல. அம்பளவானெல்லாம் என்ன கண்ட பயந்து வருமா. இவரு பெரியப்பா சாமி சமாதியானவரை சிவபிரகாசரை கொல்றதுக்கு அம்பளவானன் இல்ல தலைவனை வச்சு கொல்ல பார்த்தவன அவன். குரு ஐயா கொலகாரன். என்ன பண்றது, மடத்தெல்லாம் எப்படின்னா அந்த மடத்துக்கு நிறைய சொத்து வச்ச இவங்க இருக்காங்க இல்லையா, பிள்ளைமாருங்க தான் நிறைய கோயிலுக்கெல்லாம் தரும். இந்த சைவத்துக்குன்னு நிறைய சொல்லுவாங்க. அவங்க சார்ந்த ஒரு கமிட்டி இருக்கு. இவரு கட்சியை பயன்படுத்தி சன்னிதானம் ஆயிட்டார். இவ்வளவு திமுகவின் அடிவர். ஆய்வு. ஆனா அந்த வெளியே காட்டிக்க மாட்டாரு. தருமபுரம் எல்லாம் ஓடிடுன்னு வச்சுங்களேன், ஸ்டாலின் போன் பண்ணா உணர்வெல்லாம் இல்ல. அது வேறம்மா, அது கடந்துட்டு என்ன போட்ட கரெக்டா செஞ்சுட்டோம், அவ்வளவுதாங்க. சரிங்க, நான் போய் துவச்சிட்டு வந்துடுறேன்.
சரி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. நமச்சிவாய். நமச்சிவாய் வாழ்க்கையா. நல்லா இருங்க. பதிவு சிறப்பா வந்துருச்சு, ரெக்கார்டு பண்ணியாச்சு. இது அபிராமி அந்த இதுதானுங்கய்யா? அபிராமி அந்த. சரிங்க, ஓகேங்க. நமச்சிவாய் வாழ்க்கையா.